வணக்கம். ஈழத்து நாடகத்துறையின் முன்னோடிகளில் ஒருவருமான ஈழத்து நாடக உலகின் தந்தை பேராசான் குழந்தை மா. சண்முகலிங்கம் அவர்கள் ஜனவரி 17, 2025 யாழ்ப்பாணத்தில் எங்கள் எல்லோரையும் விட்டு பிரிந்து சென்றார். அவரின் நினைவாக அவரோடு பயணித்தவர்களிடம் இருந்தும், அவரிடம் கல்வி கலைகள் பயின்றவர்களிடம் இருந்தும், அவரை பற்றி அறிந்தவரிடம் இருந்தும் தடயத்தார் குழு சார்பாக நாங்கள் சிலவற்றை பதிவு செய்திருக்கின்றோம். இந்த பதிவுகளை தடயத்தார் நேர்களோடும் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த நேரத்திலே பேராசான் மா. சண்முகலிங்கம் அவர்களின் குடும்பத்தினருக்கு எமது தடயத்தார் குழு சார்பாக எங்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு அவரின் ஆத்மா சாந்தியடைய பிரார்த்தித்துக் கொண்டு அவரின் நினைவுகளோடு செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். குழந்தை சண்முகலிங்கம் அவர்களுடைய இறப்பு செய்தியை கேட்டு மிகுந்த மனவேதனையுடன் இந்த பதிவை செய்யலாம் என்றிருக்கின்றேன். குழந்தை சண்முகலிங்கம் அவர்கள் எனக்கு பரிச்சயமானது யாழ் பல்கலைக்கழகத்திலே 1984-85, அதாவது நான் முதலாம் ஆண்டு மாணவியாக யாழ் பல்கலைக்கழக நுண்கலை துறையிலே காலடி எடுத்து வைத்த பொழுது பேராசிரியர் மௌனகுரு அவர்கள் எங்களுக்கு கூத்து பழக்குவதற்காக 84-85 எங்களிடம் வந்தார். வந்த பொழுது கூத்து பழகிய கால்கள், பரதம் பழகிய கால்கள் கூத்தாடலாமா என்ற பல வேறுபட்ட எதிர்ப்புகள் இருந்த பொழுதும் அதை ஒரு சவாலாக எடுத்து எங்களுக்கு அந்த கூத்தை பழக்கி அதை தயாரித்து வழங்கியவர்களில் பேராசிரியர் மௌனகுருவும் நடன விரிவுரையாளராக இருந்த சாந்தா பொன்னுத்துறை அவர்களும் எங்களுக்கு அந்த பரதத்தையும் கூத்தையும் கலந்து சக்தி பிறக்கிறது என்னும் நாட்டிய நாடகத்தை யாழ் பல்கலைக்கழகம் கைலாசபதி அரங்கிலே அரங்கேற்றினார்கள். அப்பொழுது நான் ஒரு மாணவியாக இருந்த பொழுது இந்த நாடகத்துறை எனக்கு அறிமுகமாகப்பட்டது. அதாவது அதுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று. இதை சொல்வதற்கு முன்னால் எனது குணாதிசயங்களில் ஒன்று புதிய புதிய விடயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது. ஒரு இறுக்கமான சூழலில் வளர்ந்து வந்த ஒருவர் நான். அதாவது பெண்கள் இதை இது செய்ய வேண்டும், இதை இது செய்யக்கூடாது என்ற கட்டுப்பாட்டுக்குள் வளர்ந்தவள் நான். அந்த வகையிலே ஒரு பரந்த வெளியை எனக்கு தந்தது இந்த நாடக பட்டறை. இந்த பல்கலைக்கழகத்தில் நான் நுழைந்த தருணத்திலே தான் இந்த பட்டறை, நாடக பட்டறை, அந்த 9 மாத பயிற்சி பட்டறை எங்களுக்கு அறிமுகமான பொழுது நான் அதற்கு விண்ணப்பித்து அதில் தெரிவானேன். அப்பொழுது அங்கு எங்களுக்கு 9 மாத நாடகத்துறை பட்டறையிலே எங்களுக்கு அறிமுகமானவர்களில் பேராசிரியர் குழந்தை சண்முகலிங்கம் அவர்களும் ஒருவர். நிறைய ஆளுமைகள் எங்களுக்கு பயிற்சி தந்தார்கள். அதிலே மிக முக்கியமாக குழந்தை சண்முகலிங்கத்துடன் எனக்கான அந்த பிணைப்பு, அதாவது அந்த எங்களுடைய அந்த நாடக கலை அந்த துறையிலே நான் ஈடுபட்டதற்கு முக்கிய காரணம், தெரியாத விடயங்களை எனக்கு தெரியப்படுத்தி, புதிய புதிய விஷயங்களை எனக்கு தெரியப்படுத்தி என்னை இன்னொரு பரிணாமத்துக்கு, இன்னொரு அடுத்த தளத்துக்கு, ஒரு பரந்த வெளிக்கு இட்டு சென்றது இந்த நாடகத்துறை. அதிலே மிக முக்கியமானவர் குழந்தை சண்முகலிங்கம் அவர்கள். அவர் அது குரல் வளமாக இருக்கட்டும், அல்லது உடல் மொழியாக இருக்கட்டும், அல்லது பாடலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எப்படி எங்களை தயார்படுத்த வேண்டுமோ அத்தனையும்
பேராசிரியர் குழந்தை சண்முலிங்கம் அவர்கள், பேராசிரியர் மௌனகுரு அவர்கள், தாசிசிஎஸ், இப்படி பல பேர், வைரமுத்து அவர்கள், இப்படி எங்களுக்கு பலதரப்பட்ட ஆளுமைகள், பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள், இப்படி நிறைய பேர் எங்களுக்கு இந்த நாடகத்துறையை, நாடக பயிற்சியை எங்களுக்கு தந்தார்கள். அந்த பயிற்சி பட்டறையிலே நான் ஈடுபட்ட பொழுது அந்த 9 மாதம் எங்களுக்கு தரப்பட்ட அந்த பயிற்சியிலே மிகுந்த கடினமாக இருந்தது எனக்கு. காரணம், நான் மற்றவர்களோடு பிணைந்து சேர்ந்து இருந்து செய்த விடயங்கள் என்பது குறைவு. அதாவது இப்படி ஒரு வட்டத்துக்குள்ளேயே நான் இருந்து வந்த ஒருவர். இந்த பரந்த வெளியே எனக்கு திறந்து விட்டது இந்த நாடக பட்டறை. அதிலே அந்த ஒவ்வொரு கதாபாத்திரங்கள், இந்த பயிற்சியின் போது எல்லாரோடையும் எப்படி கதைப்பது, எப்படி கம்யூனிகேட் பண்ணுவது, ஒருத்தரோடு ஒருத்தர் எப்படி உரையாடுவது, எப்படி உடல் மொழிகளை பயன்படுத்துவது என்பது எங்களுக்கான அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அந்த புரிந்துணர்வுகள் எப்படி என்பதை எனக்கு சொல்லிக் கொடுத்தது இந்த நாடக பட்டறை. இந்த பட்டறையில் தீட்டப்பட்டு எங்களுக்கு முதலாவதாக 85-86களில் புதியதொரு வீடு நாட்டிய நாடகம் தயாரிக்கப்பட்டது. அந்த நாடகத்திலே எனக்கு தரப்பட்ட கதாபாத்திரம் என்னை தெரிவு செய்தது மயிலியாக. அந்த மயிலியாக என்னை தரப்பட்ட பொழுது அதற்கு முதல் அங்கே நான் பரதம் படித்துக் கொண்டிருந்த எனது நடைகள், எனது பேச்சுக்கள், எனது கை அசைவுகள் எல்லாம் முத்திரைகள் பிடிப்பதும் எனது நடையில் சாதாரணமான ஒரு பாவனை இருப்பதாக தெரியவில்லை. அப்போ குழந்தை சண்முலிங்கம் அவர்கள் சொன்னார்கள், மகள், பரதநாட்டிய முத்திரைகளை இதிலே பிடிக்க கூடாது, நீ சாதாரணமாக நடி, சாதாரணமாக நட என்று அவர் ஒரு சிறு புன்னகையோடு, அவர் எப்பொழுதும் ஒரு எளிமையான மனிதர். அவர் என்னை பொறுத்தவரையில் அவர் இல்லை என்றதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர் எங்களை உருவாக்கிய ஒருவர். அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு மாணவர்களிடையும் அவர் செதுக்கிய ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த மாமனிதரை பற்றி நான் சொல்ல வேண்டியது என்ற கடமை. ஏனென்றால் அவரை நான் புலம்பெயர்ந்த நாட்டுக்கு வந்த பின்னர், இந்த கனடா நாட்டுக்கு வந்த பின்னர் 15 ஆண்டுகளின் பின்னர் நான் அவரை சந்திக்க சென்றேன். சந்தித்த பொழுது அவர் மீண்டும் என்னை மயிலி என்று அவர் வாசலில் அழைத்தது என்னை அந்த பழையபடி என்ற பட்டறைக்கு இழுத்துச் சென்றதை நான் மறக்க மாட்டேன். இந்த பட்டறையிலே, இந்த நாடகத்துறையிலே அந்த மயிலியாக நடிக்கும் பொழுது இந்த முத்திரைகள், அதாவது அதிலே கனப்பேர், இப்பொழுது ஜெய்சங்கர் இருக்கின்றார், ஸ்ரீ கணேஷ் இருக்கின்றார், குரு இருக்கிறார், லண்டனில் இருக்கின்றார், இப்படி கனப்பேர் இன்னும் இருக்கிறார்கள். ஏன் இதை சொல்லுகின்றேன் என்றால், அந்த அழகான ஒரு உலகம் என்னை ஒரு பரந்த வெளியிலே பறக்கின்ற ஒரு பட்டாம்பூச்சியாக இந்த பட்டறை தீட்டி என்னை வெளியில் விட்டது. அதை நான் மறக்க மாட்டேன். காரணம், அதுக்கு நாளே வந்த ஒருவர், அது இந்த இறுக்கமான சூழல்ல இருந்து விடுபட்டு வெளியிலே வந்த ஒருவர் இன்று வரை ஒரு பரந்த வெளியை பார்த்து அதனிலேயே பயணித்துக் கொண்டிருக்கும் ஒருவராக நான் இருக்கின்றேன். அந்த மயிலின் கதாபாத்திரம் தரப்பட்ட பொழுது அதிலே சாப்பாடு, அதாவது குளியல் குழைத்து கொடுக்க வேண்டும். அப்பொழுது முத்திரை எனக்கு வர தொடங்கிவிட்டது. அப்போ சொன்னார், மகள், இதில் நீ சாதாரணமாக ஒரு சாப்பாடை எப்படி குழைத்து கொடுப்பாயோ அப்படி நீ உன்னை தயார்படுத்த வேண்டும். அப்படி மிகுந்த சிரமத்துக்கு மத்தியிலே நான் என்னை தீட்டி தீட்டி தீட்டித்தான் இந்த நாடகம் மேடையேறியது. அந்த மேடையிலே, அந்த நாடகத்திலே வருகின்றது ஒரு பகுதி. முதலாவது மயிலி வந்து கடலை பார்த்து பாடும் பாடல். அந்த பாடலை ஏனோ தெரியவில்லை, என் மனசில் இப்பொழுது பாட வேண்டும் என்று தோன்றுகின்றது. அதில் வருகின்றது, கூடு குலைந்ததுவே குலைப்பதுவும் ஒரு தெய்வமோ, வீடுகளும் வாசல்களும் மெய்யோ, வேறு வழி காணவில்லை ஐயோ, கூடி வாழ்ந்த கூடு குலைந்ததே, குலைப்பதுவும் ஒரு தெய்வமோ, ஓ
இந்த பாடல் மிகுந்த ஒரு ஏக்கத்தோடு கடலை பார்த்து போன கணவரை காணவில்லையே என்று பாடிய பாடல் ஆழமாக என் மனதில் பதிந்திருக்கின்றது. அதுபோல் இந்த கூட்டு எங்களுடைய இந்த நாடக பட்டறையிலே பட்டம் திட்டப்பட்டவர்கள் புலம்பெயர்ந்து இருந்தாலும் குழந்தை சண்முகலிங்கத்தை மாத்திரமல்ல, எங்களை பட்டை தீட்டியவர்களை, எங்களை வளர்த்தவர்களை, எங்களை புதிய பரிணாமத்துக்கு கொண்டு சென்றவர்களை மறக்கவே மாட்டார்கள். அதில் நானும் ஒருவர் என்ற பங்கு எனக்கு இருக்கின்றது. குழந்தை சண்முகலிங்கம் என்றும் எங்களுடைய மனதிலே எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு நாடக கலை உலகத்தில் இருப்பவர்களுக்கு இது ஒரு முன் உதாரணமாக அவருடைய வாழ்க்கை சரித்திரம், அவர் வாழ்ந்த வாழ்க்கை அப்படி ஒரு எளிமையான ஒரு மனிதர், மற்றவர்களோடு சாதாரணமாக ஒரு ஆடம்பரம் இல்லாத அலட்டி கொள்ளாத ஒரு மனிதர். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை இன்று இந்த கலை உலகம் இழந்தாலும் அந்த கலை, அந்த ஆளுமை என்றும் ஒவ்வொருவருடைய மனதிலும் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார். அதில் எந்தவித ஐயப்பாடும் எனக்கு இல்லை. ஏனென்றால் இன்று வரை என்னை இந்த உலகத்திலே நல்ல விதமாக நல்லொரு பரிணாமத்துக்கு கொண்டு செல்வதே இந்த நாடக பட்டறை தான் என்பதை நான் மறக்க மாட்டேன். இதை பதிவு செய்வதற்கு காரணமே இது ஒரு பதிவாக இருப்பது மிகவும் தேவையான ஒரு விடயம். இப்படிப்பட்ட ஆளுமைகள், அதாவது பெரிய பெரிய ஜாம்பவான்களின் அந்த அறிமுகம் ஒவ்வொருத்தருடைய கலை உள்ளங்கள் ஒவ்வொருவருடைய மனதிலும் பதிந்திருக்கும். அந்த ஆத்மா, அவருடைய ஆத்மா இந்த பரந்த உலகிலே இரண்டர கலந்து அவருடைய மன அமைதி அவருக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. என்னை இந்த கலை உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய எனது தாயார், எனது பெற்றோரை நான் என்றும் மறக்க மாட்டேன். அந்த இறுக்கமான சூழலில் இருந்தும் அதை விடுபட்டு அதிலிருந்து நான் இன்று வேறொரு உலகத்தை பார்ப்பதற்கு உதவிய என் குரு, என் பேராசான் குழந்தை சண்முகலிங்கம் அவர்களை மனதார பிரார்த்தித்து அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குழந்தை சண்முகலிங்கம் அவர்களுக்கு எனது அஞ்சலியை தெரிவித்துக் கொண்டு அவர் குறித்தான சில குறிப்புகளை சொல்லாமல் நினைக்கிறேன். நாங்கள் சிறு வயதில் திருநெல்வேலியில் வசித்த காரணத்தினால் இந்த நாடக அரங்க கல்லூரியினுடைய பயிற்சிகளை, அது மட்டுமல்லாது யாழ் பல்கலைக்கழகம் வந்த பிற்பாடு அங்கு நடந்த நாடகங்களை பார்த்துத்தான் ஒரு நாடகத்தின் மீதான ஆர்வம் ஏற்பட்டது. இந்த நாடக அரங்க கல்லூரியினுடைய செயற்பாட்டுக்கு, அதனுடைய உருவாக்கத்துக்கு மிக முக்கிய காரணம் திரு குழந்தை சண்முகலிங்கம் அவர்கள். அவரை ஒரு நாடக ஆசிரியராக, நாடக பயிற்சியாளராக, நாடக செயற்பாட்டாளராக நாங்கள் பார்த்திருக்கிறோம். மிக முக்கியமாக அவருடைய பிரதிகள் அந்த நாடக இலக்கிய தன்மை வாய்ந்தவை. நாங்கள் தமிழ் இலக்கியங்கள் பற்றி பேசும் பொழுது இந்த நாடக இலக்கியங்களை நாங்கள் பெரிதாக பேசிக்கொள்வதில்லை. அவருடைய படைப்புகள் மிக முக்கியமானவை. எங்களுடைய போர்க்காலத்துக்கு முன்னான, போர்க்காலத்தின் போது, போர்க்காலத்துக்கு பின்னரான கிட்டத்தட்ட 70 ஆண்டு கால நாடக செயற்பாட்டாளராக, நாடக ஆசிரியராக திரு குழந்தை சண்முகலிங்கம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இந்த பிரதிகளுக்கூடாக நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுடைய தற்கால வாழ்வின் ஒரு குறுக்கு வெட்டு முகத்தை நாங்கள் அதில் காண முடியும். அவருடைய மிக முக்கியமான பலம் என்னென்றால், மிகவும் வலிமிகுந்த கனதியான நம் வாழ்வை பகடிகளுக்கூடாக, அங்கதத்துக்கூடாக அவர் கொண்டு செல்வார். அங்கதத்துக்கூடாக, மெல்லிய அங்கதத்துக்கூடாக அவர் பார்ப்போர் மனதுக்குள் அந்த சிக்கலை, அந்த உணர்வை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை அவருடைய பிரதிகளுக்கு உண்டு. அவர் ஒரு சுயம் மிக்கவர். அவர் இந்த வாழ்வை இருந்து தண்ணியப்பட்டு இந்த வாழ்வை மிக நுட்பமாக பார்த்திருக்கிறார். அதனால்தான் அந்த பிரதிகளை ஆக்க முடிந்திருக்கிறது. இந்த சுயம் என்பது ஒரு கலைஞனுக்கு முக்கியம்.
அவர் எந்த ஆதிக்க சக்திகளோடும் தன்னை இனங்காட்டியவர் அல்ல. ஆனால் மக்களுடைய அரசியல் என்ன, மக்களுக்கு எது தேவை என்பதை அவர் புரிந்திருக்கிறார். அந்த மக்கள் அரசியலை அவர் தன்னுடைய பிரதிகளுக்கூடாக நுட்பமாக வெளிக்கொண்டிருக்கிறார். அதனால் தான் அவரால் இந்த அரச விருதுகளை ஏற்க முடியாமல் இருந்ததெல்லாம் அவருடைய அந்த சுயம், மக்கள் சார்ந்த அவருடைய எண்ணங்கள். அவர் ஒரு மிக முக்கிய நாடக ஆசான் மட்டுமில்லை, அவர் எங்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக இந்த வாழ்வில் நாங்கள் அறத்தோடு வாழ்வது என்பதை எங்களுக்கு கற்றுத்தந்த ஆசானாக அவர் இருந்திருக்கிறார். நான் நினைக்கிறேன் அவருடைய வாழ்வு அறம் சார்ந்த வாழ்வாக இருந்திருக்கிறது. அவருடைய வாழ்வை போற்றுவோம், அவருடைய வாழ்வை வாழ்த்துவோம். அவருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. வணக்கம். நான் KAS சத்தியமனை நூலகத்திலிருந்து ரவீந்திரன் பேசுகிறேன். அண்மையில் மறைந்த குழந்தை மா சண்முகலிங்கம் அவர்களோடு எனக்குள்ள ஊடாட்டம் தொடர்பாக சில வார்த்தைகளை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அவருடைய அரங்கியலும் நாடகமும் தொடர்பான பங்களிப்புகள் பற்றி நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை அது சார்ந்த அவருக்கான அஞ்சலிகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் ஒரு சமூக ஊடாட்டமுள்ள கலை இலக்கிய ஏனைய துறைகளில் அவருடைய பங்களிப்பு சார்ந்து என்னுடைய தொடர்பை இங்கு வெளிப்படுத்த விரும்புகிறேன். அவரோடு எனக்கான தொடர்பு தாயகத்தின் ஊடாக ஏற்பட்டது. தாயகம் முதலில் தேசிய கலை இலக்கிய பேரவை 1974 வெளியிட்டாலும் 2 வருடங்களில் அது நின்று போய் மீண்டும் 1983 அதை தொடர்ந்து இன்று வரைக்கும் தொடர்ச்சியாக வருகின்ற அந்த 2வது தொடக்கத்தில் குழந்தை மா சண்முகலிங்கம் அவர்களும் ஆசிரியர் குழுவில் ஒருவராக இருந்தார். நானும் அந்த ஆசிரியர் குழுவில் இருந்தேன். அந்த தாயகத்தோடான அவருடைய ஊடாட்டம் என்பது அவர் ஒரு சமூக மனிதராக தன்னுடைய பங்களிப்பை வெளிப்படுத்திய ஒரு அம்சம். அண்மையில் கூட இன்று கூட ஜெய்சங்கர் பேராசிரியர் ஜெய்சங்கர் தன்னுடைய ஒரு பதிவில் ஒன்றை சொல்லியிருப்பார். நாடகத்தை விடவும் மனிதர்கள் முக்கியமடா என்று அவர் அடிக்கடி சொல்வார் என்பது. அந்த மனிதர்களை அவர் எவ்வாறு மதித்தார், அதற்கான நாடகம் என்பதுதான் கலையை அவர் பார்த்த விடயமாக இருந்தது. அந்த வகையிலே அந்த மக்களினுடைய புதிய பண்பாட்டு எழுச்சிக்கான தன்னுடைய பங்களிப்பாக தாயகம் ஆசிரியர் குழுவில் அவர் காத்திரமான பங்களிப்பை செய்திருந்தார். அந்த நேரத்தில் கவிஞர் முருகையன், தோழர் KA சுப்பிரமணியம், தேவராஜா போன்ற நண்பர்களும் ஆசிரியர் குழுவில் இருந்தோம். தோழர் KA சுப்பிரமணியத்தோடு அவருக்கான ஊடாட்டம் என்பது நேரடியாக குழந்தை மா சண்முகலிங்கம் அவர்கள் அரசியல் ஈடுபாடுகளில் பெரிதாக அக்கறை காட்டுவது இல்லை என்பது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கருத்து. அப்படி நேரடி அரசியல் செயற்பாடுகள் அவருக்கு இல்லாவிட்டாலும் கூட மக்களை நேசிக்கின்ற, சமூகத்தை மாற்றுவதற்கு அவசியப்படுகின்ற அரசியல் செயற்பாடுகளை அவர் ஆதரிப்பவராக இருந்தார். குறிப்பாக அது கலை இலக்கிய துறையிலே அதில் தன்னுடைய பங்களிப்பையும் செய்திருக்கின்றார். அதுக்கு ஒரு உதாரணம் தான் தாயகம் ஆசிரியர் குழுவில் அவர் இடம்பெற்றது. தோழர் KA சுப்பிரமணியத்தோடு அவர் மிகவும் மதிப்பார்ந்த ஊடாட்டத்தை வைத்திருந்தார். KA சுப்பிரமணியம் அவர்கள் 89 விடைபெற்ற போது நேரடியாகவே குழந்தை மா சண்முகலிங்கம் இங்கு வந்து இப்போது இந்த நூலகம் இருக்கக்கூடிய அந்த தளத்தில் அவருக்கான இறுதி அஞ்சலி இடம்பெற்ற போது பங்கு பற்றி தன்னுடைய அஞ்சலி உரையையும் செலுத்திய ஒரு ஆளுமை குழந்தை மா சண்முகலிங்கம் அவர்கள். தொடர்ந்தும் அவர் எங்களுடன் அத்தகைய ஈடுபாடு கொண்டவராக இருந்தார். அந்த வகையிலே அவர் ஒரு மிகச்சிறந்த சமூக மாற்றத்தை, மக்களை நேசித்த ஒரு மகத்தான ஆளுமை என்கிற வகையில் அவருக்கான புரட்சிகர அஞ்சலிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். காலம் சென்ற நாடக ஆசிரியர் குழந்தை மா சண்முகலிங்கம் ஐயா அவர்களுக்கு அஞ்சலியையும் இரங்கலையும் தெரிவித்து நிற்கின்றேன்.
ஈழத்து தமிழ் நாடக உலகின் அடையாளமாக திகழ்ந்தவர் குழந்தை மானா சண்முகலிங்கம் ஐயா அவர்கள். தம்முடைய ஆசிரிய பணியினூடாகவும் நாடக கலையினூடாகவும் இந்த சமூகத்தோடு பின்னி பிணைந்து வாழ்ந்தவர். அவருடைய நாடக கலையினூடாக இந்த சமூகத்தினுடைய பிரச்சனைகளையும் இந்த சமூகம் எதிர்கொண்ட கஷ்டங்களையும் எடுத்து கூறியவர். மண் சுமந்த மேனியர், எந்தையும் தாயும் போன்ற நாடகங்கள் இந்த மண்ணினுடைய ஒரு காலகட்டத்தின் துன்பியலை எடுத்துச் சொன்ன கலை வடிவங்களாக இருக்கின்றன. அதே போல அவருடைய சிறுவர் நாடகங்களும் இன்றைய இளைய சமூகத்தை உருவாக்குகின்ற பெரும் பணியை செய்திருக்கின்றன. குழந்தை மானா சண்முகலிங்கம் ஐயா அவர்களுக்கு என்று ஒரு நீண்ட மாணவர் தலைமுறை இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அத்தகைய பெருமகனாரை நாங்கள் இழந்திருப்பது எங்களுக்கு பேரிழப்பாகவே இருக்கிறது. இருப்பினும் அவருடைய ஆன்மா இறைவனிலே இளைப்பாற வேண்டும் என்று இந்த வேளையிலே வேண்டுவதோடு அவருடைய பணிகளுக்காக நன்றி கூறுகின்றோம். அவருடைய பிரிவினாலே துயருகிற ஒவ்வொருவரும் ஆறுதல் பெறவும் இந்த வேளையிலே வேண்டி நிற்கின்றோம். அவருடைய ஆன்மா இறைவனிலே அமைதி பெறுவதாக. வணக்கம். மூத்த ஈழத்து நாடக ஆளுமை குழந்தை சண்முகலிங்கம் அவர்களது மறைவு ஈழத்து நாடக உலகிற்கு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. அவரை நான் சுமார் 45 வருடங்களாக அறிவேன். சக நாடக கலைஞர்களை மதிக்கும் அவருடைய பண்பு மிகவும் போற்றத்தக்கது. அவருடைய நகைச்சுவை பாக்கான பேச்சு எவரையும் உடனடியாக அவர் பால் ஈர்த்துவிடும். தன்னை முன்னிறுத்தாத அமைதியான ஒரு நாடக செயற்பாட்டாளர் அவர். என்னை விட சுமார் 20 வருடங்கள் மூத்தவர். இருந்தும் அவர் என்னோடு ஒரு நண்பர் போலதான் உரையாடுவார். அவரது உரையாடலில் காணும் வெளிப்படைத்தன்மை என்னை மிகவும் கவர்ந்தது. ஈழத்தில் அவரை போன்ற நடுத்தர வர்க்கத்தினர் பலர் போர் காரணமாக புலம்பெயர்ந்து வெளிநாடுகள் சென்றபோதும் தனது மண்ணை விட்டு போக மாட்டேன் என்று வைராக்கியத்துடன் இறக்கும் வரை அந்த நிலத்திலேயே வாழ்ந்த ஒருவர். அந்த வைராக்கியத்தை நான் போற்றுகிறேன். அவர் அங்கு வாழ்ந்த காலத்தில் யாழ்ப்பாணத்து சமூகத்தில் போரின் தாக்கங்களை நுணுக்கமாக அணுகி பல நாடகங்களை படைத்தவர். 1978 அவர் நிறுவிய நாடக அரங்க கல்லூரியும் நான் நிறுவிய அவைக்காட்டு கலைக்கழகமும் யாழ்ப்பாணத்தில் சமகாலத்தில் இயங்க ஆரம்பித்தன. எமது முதல் நாடக தயாரிப்பு மேடையேற்றங்கள் 78 டிசம்பரிலும் 79 மார்ச் மாதத்திலும் நிகழ்ந்தன. அந்த நேரத்தில் ஒரு வகையில் இந்த இரண்டு அமைப்புகளும் ஒரு போட்டி நிறுவனங்களாக பார்க்கப்பட்டது உண்மை. ஆனால் எமக்குள் ஒரு வகையில் ஒரு நல்லுறவு ஆரம்பத்தில் இருந்தது. நாடக அரங்க கல்லூரியில் முதலாவதாக தயாரிக்கப்பட்ட கோடை நாடகத்தில் எமது நாடக குழுவைச் சேர்ந்த ஆனந்தராணி நடித்திருந்தார். எமது முதல் தயாரிப்பான ஒரு நாடகத்துக்கு நான் சண்முகலிங்கம் மாஸ்டரை நடிப்பதற்கு கேட்டேன். அவரும் விரும்பியிருந்தார். ஆனால் அது வேறு காரணங்களால் சாத்தியப்படவில்லை. நானும் அவரும் முதலில் பொது மேடையில் சந்தித்தது 1979 ஆண்டு நவம்பர் மாதம் யாழ் பல்கலைக்கழகத்தில்தான். பேராசிரியர் கா. சிவத்தம்பி அவர்கள் தலைமையில் நாடக நெறியாழ்கையும் ரசனையும் என்ற தலைப்பில் நடந்த ஒரு கருத்தரங்கில் நானும் அவரும் உரையாற்றினோம். அவருடைய உரை சிரிப்பினுடைய சிந்தனையை தூண்டும் விதமாக இருந்தது. நாடகம் சத்தியத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்றும் பார்வையாளர்கள் நாடகத்தில் ஒரு அம்சமே என்றும் அவருடைய உரையில் அப்போது கூறினார். அப்போது அவருடைய நாடக எழுத்து வெளிவந்தது கூடி விளையாடு பாப்பா என்ற சிறுவர் நாடகமாக மட்டுமே. அதுதான்
அது அவர் கொழும்பில் பார்த்த ஒரு சிங்கள நாடகத்தின் பாதிப்பில் எழுதப்பட்டது என்று கூறியுள்ளார். நகைச்சுவை நாடகங்களில் ஆரம்பித்து பின்னர் கலையரசு சொர்ணலிங்கம் அவர்களுடைய சரித்திர சமூக நாடகங்களில் நடித்த அனுபவங்கள் இருந்தாலும் 1976 டிப்ளோமா பயிற்சிக்காக கொழும்புக்கு வந்த பின்னர் தான் அவரில் பாரிய மாற்றம் நிகழ்ந்தது என்றதை அவரே வெளிப்படையாக கூறுவார். 82 நான் புலம்பெயர்ந்து விட்டேன். அவருடைய பெரும்பாலான நாடகங்கள் மொழிபெயர்ப்புகளும் எனது புலம்பெயர்விற்கு பின்னரே எழுதப்பட்டன. நான் அறிந்தவரையில் 70 சுய ஆக்க நாடகங்களையும் 61 மொழிபெயர்ப்பு நாடகங்களையும் அவர் எழுதியுள்ளார். நாடகத்துறையில் பிரமிக்கத்தக்க சாதனை இது. சண்முகலிங்கம் மாஸ்டர் சார்ந்த நாடக அரங்க கல்லூரி சுயமொழி நாடகங்களையும், நான் சார்ந்த தமிழ் அவைக்காற்று கலைக்கழகம் மொழிபெயர்ப்பு நாடகங்களையும் செய்ததாகவே பல பதிவுகள் உள்ளன. ஆனால் பிந்திய போர்க்காலங்களில் உலக நாடக இலக்கியங்களில் இருந்து பல முக்கிய நாடகங்களை எமது மாணவர்கள் பயில வேண்டும் என்ற காரணத்துக்காக ஒரு தவம் போல பல நாடகங்களை தமிழுக்கு கொண்டு வந்துள்ளார். பெர்டோல்ட் பிரெக்டின் சாக் சர்க்கிள், இப்சனின் த டால்ஸ் ஹவுஸ், ஆர்தர் மில்லரின் டெத் ஆஃப் அ சேல்ஸ்மேன், ஆண்டனி செக்கோவின் செரி ஆர்ச்சிட் போன்ற பெரிய நாடகங்களையும் பல சிறு சிறு நாடகங்களையும் மொழிபெயர்த்துள்ளார். அவற்றில் சில மேடையேற்றப்பட்டுள்ளன. நான் புலம்பெயர்ந்த பின்னரே நாடக ஈழத்தில் ஒரு கற்க நெறியானது. அதை பேராசிரியர் சிவத்தம்பியோடு இணைந்து ஆரம்பித்தவர் அவரே. முதலில் சுண்டுக்குழி மகளிர் பாடசாலையின் நாடகங்களை எழுத ஆரம்பித்து பின்னர் 1985 மண் சுமந்த மேனியர் என்ற மிக பிரபலமான நாடகத்தை எழுதியுள்ளார். இந்த நாடகம் யாழ்ப்பாணத்தில் பல இடங்களிலும் 60 தடவைகள் மேடையேற்றப்பட்டது. 85 காலப்பகுதியில் யாழ்ப்பாணத்தில் நிலவிய அரசியல் சமூக சூழலை வைத்து இந்த நாடகம் எழுதப்பட்டது. இந்த நாடகத்தில் வரும் பாத்திரங்கள் அநேகமானவை வகை மாதிரி பாத்திரங்களே. இந்த நாடகத்தில் வரும் வகை மாதிரி பாத்திரங்கள் பாத்தல் சர்க்காரின் வேபங்கிந்திரஜித் நாடகத்தின் பாதிப்பில் எழுதப்பட்டுள்ளதாக நாடக ஆசிரியர் கூறியிருக்கிறார். இந்த நாடகத்தை பற்றி இயேசுராசா குறிப்பிடும் போது 1979-80 ஆண்டுகளில் நாடக விழிப்பினை பரவலாக்கிய அவைக்காற்று கலைக்கழகம், நாடக அரங்க கல்லூரி போன்றவற்றின் முயற்சிகளுக்கு பின்னர், மிக நீண்ட கால வறுமைக்கு பின்னர் பலரின் கவனத்தை கோரும் முக்கிய நிகழ்வாக இது அமைகிறது என்று எழுதினார். காலத்தோடு நிற்கும் நாடகங்களை நான் எழுதுகிறேன். காலம் கடந்து அவை நின்றுவிட்டால் மெத்த நல்லது என்று குழந்தை சண்முகலிங்கம் கூறியிருக்கிறார். உதாரணமாக போராட்ட உளவியல் தாக்கங்களையும் 1987 இந்திய ராணுவம் மாணவிகள் மீது மேற்கொண்ட வல்லுறவின் விளைவுகளையும், போரின் போது இடம்பெயர்ந்த மக்கள் அவலங்களையும், அன்னையிட்ட தீ, வேள்வி தீ, ஆர்த்துரைப்பேன் ஆகிய நாடகங்கள் பேசின. பிள்ளைகளின் புலப்பெயர்வையும் அதனால் தனிமையாக தாயகத்தில் தங்கிவிடுகின்ற முதியவரின் துயரங்களையும் எந்தையின் தாயும் நாடகம் பேசியது. போரில் தோற்றுப்போவது மனிதமே என்ற கருத்தை மகாபாரதத்தின் 14 நாள் போர் சூழலை வைத்து ஊடகமாக அவர் எழுதிய நாடகம்தான் ஆர்கலோ சதுரர். இப்படி பல நாடகங்கள் உண்டு. எனது புலப்பெயர்விற்கு பின்னர் நான் பழகிய காலம்தான் கூடியவை. அதாவது 2013க்கு பின்னர் அவருடன் பழகிய காலங்கள் இனிமையானவை. லண்டனிலிருந்து போய் 2013 நாங்கள் யாழ்ப்பாணத்தில் நடத்திய நாடக விழா நேரத்தில் திருமறை கலாமன்ற மண்டபத்தில் நாடகம் பயிற்றுவிக்கும் ஆசிரியர்களுடனான ஒரு சந்திப்பு நடந்தது. அந்த சந்திப்பிலும் அவர் கலந்து கொண்டார். அதற்கு பின் நாங்கள் யாழ்ப்பாணம் போகின்ற நேரமெல்லாம் அவரை கண்டு பேசுவது வழமை.
சில சந்தர்ப்பங்களில் அவருடைய மனைவியும் வந்து உரையாடலில் கலந்து கொள்வார். வெளிப்படையான உரையாடல்களாக அவை இருக்கும். நாடக பாடத்திட்டத்தில் ஆரம்பத்தில் கோட்பாடுகளும் வரலாறும் முக்கியப்படுத்தப்பட்டு அளவுக்கு ஆற்றுகை அல்லது நிகழ்த்தல் முக்கியப்படுத்தப்படவில்லை என்பது அவருக்கு ஒரு கவலையாக இருந்தது. பரீட்சைக்கு படிக்கும் பாடமாக மட்டும் நாடகம் இருந்துவிடக்கூடாது என்ற ஏக்கம் அவருக்குள் இருந்ததை வெளிப்படையாகவே பேசினார். 2015 ஒரு முறை நாங்கள் யாழ்ப்பாணம் பொழுது அவர் மொழிபெயர்த்திய கிரேக்க நாடகமான சொபக்கிலிஸின் ஆன்டிகனி நாடகம் ஒத்திகை செய்யப்பட்டு கொண்டிருந்தது. அதற்கு எம்மை வரவழைத்து நம்முடைய கருத்துக்களை கேட்டறிந்தார். அருமையான தமிழில் அந்த நாடகம் இருந்தது. அந்த நாடக பிரதி நூலாகவும் வெளிவந்திருந்தது. அதில் ஒரு பிரதியை கையொப்பமிட்டு எமக்கு அன்பளிப்பாக கொடுத்தார். எமது புலம்பெயர் நாடக முயற்சிகளையும் விவரமாக கேட்டு அறிந்து கொள்வார். எமது நாடக விழா மலர்களில் 2015-18 ஆண்டுகளில் அவருடைய கட்டுரை இடம்பெற்றது குறிப்பிடத்தக்கது. அவருடைய ஆக்கம் ஜீவநதி சிறப்புதலிலும் இடம்பெற்றிருக்கிறது. குழந்தை சண்முகம் அவர்களுடைய பல நாடகங்கள், பல மொழிபெயர்ப்புகள் இன்னும் பிரசுரமாகாமலே உள்ளன. இவற்றை மிகுந்த சிரத்தை எடுத்து நவராஜ் அவர்கள் தொகுத்து வைத்து வருகிறார். அவையெல்லாம் நூலாக வெளிவர வேண்டும். கடந்த சில மாதங்களில் அவருடைய 2 நூல்கள் கனடாவில் வசிக்கும் ஸ்ரீஸ்கந்தன் மற்றும் அகிலன் ஆகியோருடைய முயற்சியில் வெளிவந்தமை மகிழ்ச்சிக்குரியது. இது தவிர இவருடைய நாடக செயற்பாடுகளை ஆவணப்படுத்தும் முயற்சி யாழ் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த கலாநிதிகள் நவதர்ஷினி, அகிலன் ஆகியோர் ஈடுபட்டு வருவது மகிழ்ச்சி. அவர் உயிரும் இருந்தபோது வந்திருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும். இவையெல்லாம் தகுந்த முறையில் ஆவணப்படுத்த வேண்டிய தேவை தமிழ் சமூகத்துக்கு உள்ளது. குழந்தை சண்முகலிங்கம் அவருடைய எழுத்துக்கள் என்றென்றும் வாழும் என்று கூறி எனது அஞ்சலி உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். குழந்தை சாரிடம் நான் நாடகம் பயின்றவன் அல்ல. ஆயினும் மிகவும் வாஞ்சியோடும் மனமிட்டு பேசுகின்ற ஒருவனாக இருந்தேன் என்பதுதான் நான் பெற்ற பாக்கியம். 1978 அரங்கக் கல்லூரி வகுப்பை முடித்துக்கொண்டு செங்குந்தா இந்து கல்லூரி வாசலாக வெளிவந்த சேர நான் முதலாக சந்தித்தேன். ஈழத்தமிழர்களுக்கு என்று ஒரு கூத்தும் பாட்டும் சேர்ந்த ஒரு புதிய நாடக வடிவத்தை உருவாக்கியவர் குழந்தை சார். மண்ணில் இருந்து கொண்டு மண்ணின் கதைகளை சொன்ன மகா கலைஞன். மக்களின் மனதை உழுக்குகின்ற காத்திரமான பல நாடகங்களை அரங்க கல்லூரியினூடாக அவர் மேடையேற்றினார். இதை தவிர நாடகமும் அரங்கியலும் என்ற பாடத்திட்டத்தை உயர்தர வகுப்பு மாணவர்களுக்காகவும் பல்கலைக்கழக மாணவர்களுக்காகவும் பேராசிரியர் சிவத்தம்பி அவர்களோடு இணைந்து அந்த பாடத்திட்டங்களை புகுத்தினார். அது மட்டுமல்லாமல் அந்த பாடத்திட்டங்களை அவரே தயாரித்து சில நாடகங்களை அந்த பாடத்திட்டங்களுக்காக மொழிபெயர்த்தும் இருந்தார். இவ்வாறு சார் எழுதின நாடகங்கள் 70க்கு மேல் இருக்கும், மொழிபெயர்த்த நாடகங்கள் 60க்கு மேல் இருக்கும். இந்த நாடகமும் அரங்கவியலும் என்ற இந்த பாடத்திட்டம் சம்பந்தமாக 2 விஷயங்களை சாரோடு நான் கலந்து கதைத்திருக்கின்றேன். அந்த 2 விடயங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒன்று, அந்த உள்ளூர் தொலைக்காட்சி ஒன்றில் நாடகமும் அரங்கியலும் பாடத்திட்டத்தை தான் பல்கலைக்கழகத்தில் புகுத்தியதாக ஒரு பேராசிரியர் ஒரு நேர்காணலில் சொல்லியிருந்தார். அதை பற்றி சாரிடம் விசாரித்த பொழுது சார் அதை பெரிதாக கணக்கெடுக்கவில்லை. என்ன சார், இப்படி நீங்கள் உயிரோடு இருக்கும்போது இதை இன்னொருவர் கிளைம் பண்றாரு என்று கேட்ட பொழுது, சில மனிதர்கள் அப்படித்தான் இருப்பார்கள், ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னார். 2வது விடயம், அந்த பாடத்திட்டங்களை பல்கலைக்கழகத்தில் பயிலுகின்ற மாணவர்கள் நாடக கலைக்கு பெரிதாக ஒன்றும் செய்வதில்லை என்று கவலைப்பட்டிருந்தார்.
அவர் சொன்னது என்னென்றால், அவர்கள் ஆசிரியர் தொழிலை பெறுவதற்காகவே பயிலுகின்றார்களே தவிர இந்த நாடக கலைக்கு பெரிதாக பயன்பெறுவதாக இல்லை என்று அவர் ஒரு கவலையை தெரிவித்திருந்தார். இந்த இடத்தில் சார் எழுதின புத்தகங்கள், நாடகங்கள் அனைத்தையும் பாதுகாத்து சேகரித்து வைத்திருக்கின்ற நவராஜ் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கனடா காலம் சஞ்சிகை 2018 அவருக்கு ஒரு சிறப்பிதழை செய்திருந்தது. தாய் வீடு பத்திரிகை 2022 ஆண்டு சார் தலைப்படுகின்ற பாணியிலேயே திருமுறைகளில் இருந்து கற்பனை கடந்த சோதி என்ற தலைப்பிட்டு ஒரு சிறப்பிதழை செய்திருந்தது. இதில் 2லும் நான் பங்கு பெற்றிருந்தேன். கனடா இலக்கிய தோட்டம் 2022 வருடத்துக்கான இயல் விருதை சாருக்கு வழங்கினார். சார் ஏற்றுக்கொள்ளுவாரா என்று கேட்டு சொல்லும்படி நான் பணிக்கப்பட்டிருந்தேன். அப்போது அது பற்றி சாரோடு கதைத்த பொழுது சார் சொன்னார், எனக்கு ஒரு உதவி செய்யுங்கள், அதனை தவித்து விடுங்கள் என்றார், குழந்தை பிள்ளை போல். சாரை நான் ஒரு மகானாகத்தான் பார்க்கிறேன். நான் மகான்களை பற்றி படித்திருக்கின்றேன். அப்பா கூட யோகர் சுவாமிகளை மகான் என்று சொல்லி பல கதைகள் சொல்லிக் கொண்டிருப்பார். எனக்கும் மகான் ஒருவரை சந்தித்த திருப்தி இருக்கிறது. அதுதான் எங்களோட சார். ஒரு ஆசா பாசம் இல்லாமல், விருது பட்டம் மாலை எதுக்கும் ஆசைப்படாமல், ஒரு பெரும் நாடக கலைக்கு பெரும் கைங்கரியத்தை செய்துவிட்டு எதுவுமே செய்யாதவர் போல் அடக்கமாக அமைதியாக இருக்கின்ற இந்த பெருந்தகையை மகான் என்று சொல்லாமல் நான் வேறு எப்படி அழைப்பதென்று எனக்கு தெரியவில்லை. அவரிடம் அடிக்கடி செல்பவன் என்கின்ற வகையில், அவரை நேராக பார்த்தவன் என்ற வகையில் அவரது உணர்வு நினைவும் குன்றிப் போவதை நான் பார்த்திருக்கின்றேன். போன வருடம் ஆரம்பத்தில் என்று நினைக்கின்றேன், கவிஞர் கபீரின் கவிதைகளை மொழிபெயர்த்துக் கொண்டிருப்பதாக சொன்னார். இன்னொரு தடவை அதை பற்றி கேட்டபொழுது தன்னால் போக்கஸ் பண்ண முடியாமல் இருக்கிறது என்று சொன்னார். புரிதொரு தடவை அதை பற்றி கேட்டபொழுது அப்படியா என்று என்னிடமே திருப்பி கேட்டார். பிறகு நினைவில்லை என்றார். கடைசியாக நான் அவரை கடந்த வருடம் அக்டோபரில் சந்தித்தேன். கலைஞர் காளிதாஸ் அவர்கள் 2 சிங்கள நாடக பேராசிரியர்களோடு சாரை காண வந்திருந்தார். சிங்கள பேராசிரியர்களும் அந்த வந்த கலைஞர்களும் சாரின் காலை தொட்டு வணங்கினார்கள். சார் சிங்களத்தில் அவர்களோடு உரையாடினார். ஒரு இனம் மொழி கடந்து சாரின் புகழ் பரவி இருப்பதை நான் அன்று உணர்ந்தேன். சாரிடம் நான் வளமையாக விடைபெற்ற போது வளமையாக அவர் வருகின்ற அந்த வாசல் வரை வந்து நின்று என்னை வழி அனுப்பி வைத்தார். அதுதான் கடைசி வழி அனுப்புதலாக அமைந்து போனது. நன்றி, வணக்கம். வணக்கம். நான் தங்கா கோபாலசிங்கம். குழந்தை சண்முகலிங்கம் ஐயா என்று எங்களுடன் இல்லை. அன்னாருக்கு எனது தாழ்மையான அஞ்சலியை செலுத்திக் கொண்டு அவருடனான எனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அவரது அஞ்சலிக்காக அவரது காலகட்டத்தில் 1983, 84களில் 85களில் அதிக அளவு பாடப்பட்ட ஒரு பாடல், அவருக்கு மிகவும் விரும்பிய ஒரு சேரனின் 2 வரிகளை பாடிக்கொண்டு அவர் பற்றிய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளாமல் நினைக்கின்றேன். அதிகாலையில் யாழ் நகர் மீது பனி படிக்கின்றது, பனைமர உயரமும் பண்ணை வெளியும் கண் தொடுமிடமெல்லாம் மறைகின்றன,
மறைக்கின்றன மறைக்கின்றன. ஐயாவுக்கும் எனக்குமான அனுபவம் அதிகளவு ஒரு நீண்ட தூர பயணம் அல்ல, ஒரு 6 மாத கால ஒரு நெருக்கமான உறவாகத்தான் இருந்தது. ஆனால் அந்த 6 மாத காலத்தில் அவர் பற்றிய விஷயங்களை நிறையவே ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்களாக இருந்தன. அவருடனான அந்த அனுபவம் ஒரு 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 பலத்த ஒரு தைரியத்தையும் ஒரு நம்பிக்கையும் நாடகத்தின்பால் எனக்கு ஏற்படுத்தியது. இதில் 3 விஷயங்களை குறிப்பிடலாம் என்று நினைக்கின்றேன். ஒன்று ஐயாவும் அவர் வாழ்ந்த அந்த சமூகமும் அந்த காலகட்டமும், இரண்டாவதாக நாடகம் பற்றிய அவரது வாசிப்பு, தேடல், அறிவு, அனுபவம், அது பற்றிய தெளிவு, அதற்கு அப்பால் அவர் நாடகம் பற்றி வைத்திருந்த ஒரு அறம், மூன்றாவதாக அவருடைய நாடக பிரதி வாசிப்பு, குறிப்பிட்ட அந்த நாடகத்தினுடைய பயிற்சி, குறிப்பிட்ட அந்த நாடகமும் நாடக மேடையும் என்று 3 விஷயங்களை குறிப்பிடலாம் என்று நினைக்கின்றேன். முக்கியமாக முதலில் குறிப்பிட வேண்டிய விஷயம், குழந்தை ஐயா ஒரு நாடகர் என்பது சொல்வதை விட அதற்கு மேலாக அவர் ஒரு சமூக போராளி என்று குறிப்பிடலாம். இது பலருக்கு பொருந்தும், பல இலக்கிய வான்களுக்கு இது பொருந்தும். அதே போலவே இவருக்கும் அது மிகவும் மிகவும் பொருத்தமான ஒரு பெயராக நான் கருதுகின்றேன். சமூக அநீதிகளுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்த ஒரு குரலே அவரது நாடக பிரதிகள். அந்த சமூக அநீதிகளை இலகுவாக சுட்டிக்காட்டி சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்ட கேள்விகளே அவருடைய நாடக பிரதியில் இருந்த காட்சிகளும் அந்த வசனங்களுமாகும். எனவே முற்றுமுழுதாக அவருடைய நாடகம் என்பது சமூகத்தின்பால் அவருக்கு இருந்த ஒரு 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 அன்பையும், சமூகத்தின்பால் அவருக்கு இருந்த ஒரு பற்றையும், அங்கு நடைபெறும் அநீதிகளுக்கு எதிரான குரலாக அந்த பிரதிகள் வெளிவந்தன என்று சொல்லலாம். எனவே நாடகம் அவர் பயன்படுத்திய ஒரு கருவியே என்று குறிப்பிடலாம். இரண்டாவதாக அவருடைய வாசிப்பு, தேடல், அவருடைய அறிவு, அவருடைய அனுபவம், அவருடைய நாடக செயற்பாடு, அதன்பால் வைத்திருந்த அவருடைய ஒரு தெளிவு என்பனவற்றை மிகவும் சுருக்கமாக குறிப்பிடலாம். அவருடைய தேடல் என்பது இளமை காலந்தொட்டு அவர் நாடகத்தை நிறைய வாசித்து, நாடகம் பற்றி நிறைய வாசித்து, நாடகம் பற்றிய தேடலை, பல நாடகங்களை பார்த்து அதனூடாக நாடகத்தின்பால் ஒரு பலத்த ஈடுபாட்டை அவர் ஏற்படுத்தியிருந்தார். அதனூடாக அவர் ஒரு அறிவினை பெற்று பல நாடகங்களை நடித்து, பல நாடகங்களுக்கு பயிற்சிகள் அளித்து ஒரு பெரிய அனுபவத்தை வைத்திருந்த ஒரு நாடகராக அவர் காணப்பட்டார். அவருடைய நாடக செயற்பாட்டுக்கு உதாரணம் நாடக அரங்க கல்லூரி. நவீன நாடகங்களை நன்றாக உணர்ந்து அந்த நாடகங்களை ஒரு புதிய வடிவங்களினூடாக இன்றைய காலகட்டத்துக்கும் இன்றைய பார்வையாளர்களுக்கும் எவ்வாறு அதை பதப்படுத்தி, அந்த உத்திகளை, நுணுக்கங்களையும் பதப்படுத்தி கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதில் அவர் மிக தெளிவாயிருந்தார். அதில் ஒரு மாற்றுக் கருத்துக்கு இடம் இருக்காது என்று நான் நினைக்கின்றேன். அடுத்து அவருடைய அறம். இந்த விஷயம் ஒரு மிக கண்கூடாக அருகில் இருந்து பார்த்த ஒரு விஷயம் என்பதனால் இதை விரிவாக சொல்ல நான் நினைக்கின்றேன். ஒரு நாடகம் அவர் எழுதும் போது அந்த பிரதி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தின் தேவைக்காக அவர் அதை எழுதியிருப்பார். அந்த ஏதோ ஒரு காலத்தினால் அந்த கால தாமதப்பட்டாலோ அல்லது அந்த நாடகத்தை அரங்கேற்ற முடியாமல் போய்விட்டாலோ அதை அவர் காலாவதியாக்கி விடுவார். காரணம், சமூகத்தின் தேவைகளும் ஒரு காலகட்டின் தேவைகளும் மாறிக்கொண்டே இருப்பதனால் அந்த நாடகம் இப்பொழுது போட்டால் சரிவராது, அதை வேறொரு பிரதி எழுதுவோம் என்று இலகுவாக சொல்கின்ற அந்த தன்மை அவரிடம் இருந்தது. எனவே தான் எழுதிய பிரதியை எப்படியாச்சும் அரங்கேற்றியே ஆக வேண்டும் என்று விடாப்பிடியாக நாடகத்தை அரங்கேற்றும் ஒரு மனிதனாக அவர் வாழவில்லை. தேவைக்கேற்ப அந்த மக்களுக்கான தேவைக்கு ஏற்ப அந்த பிரதிகளை தயாரித்து அவைகளை
நாடகங்களை வழங்க வேண்டும் என்பதில் அவர் ஒரு அறத்தை வைத்திருந்தார். அதற்கு உதாரணம் மிகவும் மிகவும் அருகில் இருந்து நாங்கள் அனுபவப்பட்ட உதாரணம். 1983 ஆரம்ப காலகட்டத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களை கண்டு ஒரு நாடகத்தினை அரங்கேற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு நாடகத்தை எழுதியிருந்தார். அதற்கு பெயர்தான் நாளை மறுதினம். திரு சிதம்பரநாதன் அவர்களை கொண்டு அவர்களின் நெறிய ஆள்கையில் திரு மௌனகுரு ஐயா அவனுடைய பல உத்திகளை பயன்படுத்தி, அவருடைய ஆட்ட உத்திகளை எல்லாம் பயன்படுத்தி ஐயாவின் அந்த நாடகத்தை நாங்கள் பழகியிருந்தோம். குறிப்பாக அந்த காலகட்டத்தில் எனக்கு ஞாபகம், நான் சரியாக கூறுகின்றால், ஆனா ரவி, சுமதி, நான் மற்றும் இது பல நண்பர்கள் சேர்ந்து அந்த நாடகத்தில் பங்கு பெற்றிருந்தோம். அனைவருமே நாடகத்தின்பால் மிகவும் ஈடுபாடு கொண்டவர்கள். அந்த பயிற்சி மிகவும் மிகவும் ஆழமாக நடந்தது. ஆரம்பத்தில் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் அந்த பிரதியை வாசித்து நாடகத்தை எங்களை உள்வாங்க செய்து எல்லோரும் நாங்கள் நாடகத்தை விளங்கிக் கொண்டோமா என்று அருகில் இருந்து பார்த்து எங்களுக்கான வினாக்களுக்கு விடையளித்து பின்னர் நாடக பயிற்சி தொடங்கியதும் தள்ளி இருந்து விடுவார். அந்த பயிற்சி என்பது அவருக்கு இணையாக திரு சிதம்பரநாதன் அவர்கள் எங்களுக்கு நாடக பயிற்சியை தந்தார். அவரும் இப்படித்தான் செய்யுங்கள், இப்படி நடியுங்கள், இதுதான் நடிப்பு என்று உடம்பை அசைத்தோ அல்லது ஒரு மொழியை ஒரு வசனத்தை கூறியோ அல்லது நடிப்பை காட்டியோ அவர் எங்களிடம் வேலை வாங்கவில்லை. விஷயத்தை சொல்லிவிட்டு நீங்கள் செய்யுங்கள், இதுதான் விஷயம், இது எவ்வாறு மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதை நீங்களே செய்யுங்கள் என்று எங்களை கொண்டே அந்த வேலை வாங்கும் தன்மை அவரிடம் இருந்தது, இருவரிடமே இருந்தது. நாடக பயிற்சியின் போது நெறியாளருக்கும் அவருக்கும் ஐயாவுக்குமான ஒரு ரகசிய உறவாடல் கண்களினூடாக இருக்கும். அவரோட அந்த பிரதியை எழுதும் போது எதை எதிர்பார்த்து இந்த பிரதியினுடைய விஷயங்கள் எவ்வாறு சமூகத்திற்கு போய் பார்வையாளர்களிடம் போய் சேர வேண்டுமோ அந்த வடிவம் கிடைக்கும் வரைக்கும் அவர் திரும்ப திரும்ப இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் முயன்று பாருங்கள், இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் என்று சொல்லி சொல்லி எங்களிடமிருந்தே அந்த நடிப்பினை பெற்று அந்த நாடகத்தை முழுமைப்படுத்தும் வரைக்கும் அவர் விடமாட்டார். தள்ளி இருந்து பார்த்தாலும் அந்த கண்களினூடாக இன்னும் என்று கேட்டு கேட்டு அந்த நாடகம் முழுமையான அவர் எதிர்பார்த்த அந்த வடிவத்தில் அந்த செய்தி சமூகத்தினிடம் போய் சேரப்போகின்றதா என்பதில் அவர் தெளிவாக இருந்தார். இதன் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அறிவு, ஒரு நாடகம் என்பது அந்த நடிகர்களிடம் சொல்லிக் கொடுத்து இப்படித்தான் நடியுங்கள் என்று சொல்லிக் கொடுத்து நடிப்பை கற்றுக் கொடுத்து மேடையில் அரங்கேற்றுவது அல்ல. நாடகம் என்பது ஒரு பிரதியை எழுதுபவர் எதை நோக்கி எழுதினாரோ அதை வளப்படுத்துவதற்கு நெறியாளர் தன்னுடைய வளங்களை பயன்படுத்தி தனது அனுபவத்தை பயன்படுத்தி நடிகர்களிடம் விட்டு விடுவார். நடிகர்களே அந்த நாடகத்தை மேடையில் எடுத்துச் செல்பவர்களாக இருப்பார்கள். இது நாங்கள் கண்கூடாக கண்ட ஒரு விஷயம். ஐயாவினுடைய இந்த இழப்பு ஒரு பெரும் இழப்பு, இது ஈடு செய்ய முடியாத இழப்பு. இந்த சந்தர்ப்பத்தை அளித்த நண்பர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் ஐயாவுக்கு அஞ்சலி செலுத்துவதோடு அவர்தம் குடும்பத்தினருக்கு வேதனையை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. வணக்கம் உறவுகளே. நாடக ஆளுமை குழந்தை சண்முகலிங்கம் எனும் கருணையே மறையும் என்றால் இக்காசினி பொய்யதாமோ? ஈழதேசத்தின் ஆளுமை மிக்க நாடக எழுத்தாளர், நாடக பயிற்சியாளர், நாடக நடிகர், விரிவுரையாளர், திரைப்பட நடிகர் என பல ஆளுமை மிக்க பல்துறை கலைஞரை நாம் இழந்து தவிக்கின்ற தருணம் இது. பல நூற்றுக்கணக்கான நாடகங்களை எழுதி இயக்கிய பெருமைக்குரியவர். பல வெளிநாட்டு நாடக இலக்கியங்களை தமிழ்படுத்தி தமிழ்பெரு அரங்கியலாக்கியவர். 1970களினை அண்டி தமிழருக்கான தேவையுணர்ந்து நாடக அரங்க கல்லூரி ஒன்றை உருவாக்கிய பிரமா அதில் பல பயிற்சி பட்டறைகளை நிகழ்த்தினார். இன்றைக்கு நாம் உலகடங்கிலும் போற்றி வியக்கின்ற நல்ல பெரு நாடகர்கள் பலரையும் அதில் உருவாக்கியவர் அவர். இலங்கையிலே காத்திரமான நாடகத்துறையையும் நடிக்க வல்லாரையும் உருவாக்குவதற்கான உந்து சக்தியவர். திருநெல்வேலியை பிறப்பிடமாக கொண்ட எல்லோருக்கும் எக்காலத்திற்கும் பொதுவான கருணை குழந்தையவர். சென்னை மற்றும் கொழும்பு வளாகங்களிலே கற்றுத்தேறி நாடக கலையை தன் மூச்சாக்கிய நாடக மேதை சண்முகலிங்கம் அவர்கள்
உலக நாடக அரங்கியல் மாற்றங்களை உள்வாங்கி அவற்றை தம்மோடு இணைத்து கொண்டு ஈழத்தமிழரின் அரசியலை, வாழ்க்கை போரை நாடகத்தின் பொருளாக்கி ஈழத்தின் தமிழ் நாடகப் போக்கையே மாற்றி புதிய நடையில் வேறு நடை போட வைத்தவர். அதிகாரத்தால் தமிழ் மக்கள் எதிர்கொண்ட அடக்குமுறை பிரச்சனைகளை தனது நாடகங்கள் மூலமாக துணிந்து வெளிப்படுத்தியவர். இராணுவ அடக்குமுறை, பெண்களுக்கு எதிரான அடக்குமுறை, சாதிய அடக்குமுறை, சமூக ஏற்றத்தாழ்வுகள் என்பவற்றையெல்லாம் தனது நாடகங்கள் மூலமாக வெளிப்படுத்தி வந்த புதுமை படைப்பாளி. தமிழரின் பேரழிவு சூழ் காலகட்டத்தில் இவர் எழுதி இயக்கிய மண் சுமந்த மேனியர் என்ற நாடகம் ஈழதேசமெங்கும் மேடையேற்றப்பட்டு மக்கள் மத்தியிலே பெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருந்தது. இத்தகு பேராளுமை மிக்க அரங்க கலைஞரின் இழப்பு தமிழ் கூறு நல்லுலகின் பேரிழப்பு. அவரது இழப்பு மிகுந்த துயர் தருகின்றது. அவருக்கு எம் ஆத்மார்த்த அஞ்சலி. நாட்டு மக்கள் நலன்கள் பேணியே நாடகம் தன்னை நம்மிடையூற்றினாய். நாட்டு மக்கள் நலன்கள் பேணியே நாடகம் தன்னை நம்மிடையூற்றினாய். கூட்டி மக்கள் குரலை வீதியில் குமுறி வைத்தே நாடகமாக்கினாய். கூட்டி மக்கள் குரலை வீதியில் குமுற வைத்தே நாடகமாக்கினாய். வாட்டும் மானிட கொடுமை அழியவே வல்ல கூத்தினாய். வரம் தந்து நின்றாய். தீட்டுமாயுதம் போலவே நாடகம் திகைக்க வைத்து அதிசயம் செய்தாய். கண்ணீரை துடைக்கவன காவியங்கள் செய்தாய். கயவர்களின் கொடுமைகளை தோலுரித்தி வைத்தாய். விண்ணதிர அரங்கமதில் விடுதலைக்காய் நின்றாய். விடிவிற்காய் மண் சுமந்த மேனியரை தந்தாய். மண்ணினிலே தமிழ் வாழ மன்றங்கள் செய்தாய். மடியினிலே தூக்கி மனிதத்தை சுமந்தாய். பண்பாடு, தேசபக்தி, நீதியினை பேசும் பல மேடை நாடகத்தின் பிறப்பிடமே நீங்கள். அன்னையே தமிழே, உன்னை அரங்கத்தில் ஏற்றி வைத்தே பொன்னவள் என்றே போற்றும் பெரு நாடகர் குழந்தை எங்கே? தன்னையே தமிழர் காக்கி தலைமுறை வாழவென்றே கண்ணலாம் நாடகத்தால் காசினி போற்ற செய்த அண்ணலே சண்முகலிங்கம் ஐயா என்றும் உங்கள் அரும்பெயர் அழியாதையா. நன்றி. வணக்கம். குழந்தை மா சண்முகலிங்கம் அவர்களுக்கு அன்பு செலுத்தும் வகையில் அவரின் நாடகமான சத்திய சோதனையின் ஒரு சிறு பகுதி இது. கண்டு கணியுங்கள். நன்றி. பள்ளி படிப்பெல்லாம் பல்கலைக்கழகத்தை பார்த்தா நடக்குது. இந்த படிப்பை நாங்க படிச்சென்ன பிரயோசனம்? அறிவறி தொடக்கம் யூனிவர்சிட்டி படிப்பு. மாணவ தொகையில 1% தான் யூனிவர்சிட்டி போகும். புள்ளி விவரங்கள் அப்படித்தான் சொல்லுது. பள்ளிக்கு போன பிள்ளைகள் 99% வீண் படிப்பு தான் படிக்குது. யூனிவர்சிட்டி கெடுபடா நாங்கள் தான் வெறும் சத்தியம் என்று சனங்கள் நினைக்கிறது. படிப்பு நாங்கள் குற்றம் சொல்லலாம். படிக்கத்தான் வேணும். குற்றம் எல்லாம் முறையில இருக்குது, நடைமுறையில இருக்குது. முறையில தான் குற்றம் இருக்குது. ஊருழைப்பு போட்டியில் கூடி போச்சு. கீரை கிடைக்கும் எதிர்கடவைக்கு உளுத்து போன ஏற்பாடுதான் இது. பழையன கவிகளும் புதியன புகழும் கால வலுவல என்ற வாக்கியம் கூட பேசி பேசி நின்றதோட வெறும் பழமொழியா போச்சு. சுதந்திரம் என்றது இதுதான். அப்போ ஜனநாயகம் என்றால் இதுதான் ஐயா. அதை விட்டுட்டு ஒண்டியே தூக்கி பிடிச்சு கொண்டு தொங்குடா தொங்கு குதியடா என்று கத்தி எங்களை நீங்கள் குரங்குகள் ஆக்கி போட்டியார். எங்களை குரங்குகள் ஆக்குறியார், நரியல் ஆக்குறியார். நீங்க கதையில நிறைய பரியாக்குங்கோ, ஆனா வாழ்க்கையில எங்களை குதிரைகள் ஆக்காதீங்க. பிட்டுக்கு மண் சுமக்க பெருமா வரமாட்டார், புறம்படி படவும் பித்தன் வரமாட்டார். ஆயிரத்தி 1948 எங்களுக்கு சுதந்திரம் வந்து நினைச்சோம். மழை விட்டும் தூவானம் போக இல்லை. வள்ளியல் போய்
36 வருஷம். ஆனால் அவன் வகுத்த விதிமுறைகள் இன்னும் போக இல்லை. அரசாங்க உத்தியோகம், டாக்டர், இன்ஜினியர் உண்டு. இன்னமும் அதுக்குத்தானே எல்லோரும் படிக்கணும். இல்ல இல்ல, அதுக்குத்தான் படிப்பிக்கணும். இந்த படிப்பால பட்டம் பெற்றவர் கூட படிச்ச பாடத்தை கேட்ட தொழிலை செய்யணும். எம்எஸ்டி உடன் செய்தவர் இன்கம் டேக்ஸ் ஆபீசரா, பயோசயின்ஸ் செய்தவர் பேங்க்ல மேனேஜர். படிப்பு ஒரு பக்கம், தொழில் ஒரு பக்கம். பல்கலைக்கழகம் போலவே பாடு இந்த கதி என்றால் எங்கட பாடு? நாடகவேந்தனுக்கு நமது அஞ்சலி. நாடக உலகின் பேராசான் குழந்தை சண்முகலிங்கம் என்கிற பேராளுமை இறையோடு இயற்கையோடு கலந்தது. கலை மீதான நேசிப்பு நாடகத்திற்குள்ளாகவே வாழ்வமைத்த பெருங்கலைஞன். கலையை ஊட்டி வளர்த்து உலகமெல்லாம் பரப்பி வைத்த மகாமனிதர். கலையை நேசித்த கலைஞானி, புகழை புறந்தள்ளிய மெய்ஞானி. வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தமாய் வாழ்ந்து போன உன்னதர். நாடகத்துறையின் நெடும் வரலாறு. தமிழ் கலையுலகின் அசைக்க முடியாத பேராற்றல் எமையெல்லாம் விட்டகன்றதோ. காலம் பறித்தெடுத்த கலை பொக்கிசம் தன் வாழ்வு பயணத்தை முடித்து கொண்டதோ. நாடகத்தின் வேரே ஞாலமெல்லாம் பரவி கிடக்கிறது உங்கள் கிளைகள், அவை சொல்லும் உங்கள் பெயரை. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. சில அடமொழிகளை சொல்லி இந்த மைக்குக்கே தாங்க இல்லை. அது நிற்க மாட்டேன்னு ஆடி போய் நிற்குது. ஜாம்பவான் மேதைகள் இந்த உலகத்திலே அப்படி ஒருவரும் இல்லை. நாங்கள் சில சொற்களை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தி போடுறது, அதுகளால் எங்கள் தரவழி தலைக்கணமேறி என்னை விட்டால் வேறு ஒரு தினம் இந்த உலகத்தில் இல்லைன்னு திரிகிறோம். தயவுசெய்து இளம் சந்ததியாவது இதை விடுங்கோ. நாங்கள் அந்த காலம் துவக்கம் புழுகியே மனிதர் பழுதாப்போனன் ராசா. நான் செவ்வாழ் வீட்டுக்கு பக்கத்தில் 4 மாதம் குடியிருந்தேன். அந்த அன்பின் காரணமாக இடம்பெயர்ந்து போயிருந்தேன். அதன் காரணமாக அவர் அந்த பற்றிலே அதை சொல்லிவிட்டார். ஆகவே நீங்கள் அந்த சொற்களை பற்றி கொள்ள வேண்டாம். தேவானந்த் அவர்கள் என்னை அறிமுக உரை செய்ய வேண்டும் என்றுதான் முதல் கேட்டவர். பிறகு நோட்டீஸ் கொண்டாந்தரைக்கு அதில் சிறப்புரை என்றிருந்தார். இந்த சிறப்புரை என்றால் என்னென்று எனக்கு தெரியும். நாடகத்தின் சிறப்பை பற்றி எனக்கு முதல் பேசின ஐயா பேசிக்கிட்டார். தேவானந்தனுடைய சிறப்பை பற்றி பேசலாம். செயல்திறன் அரங்க இயக்கத்தினுடைய சிறப்பை பற்றி பேசலாம். நாடகத்தின் சிறப்பை பற்றி பேசலாம். எனவே எத்தனையோ சிறப்புகளை பற்றி பேசலாம். எனக்கு தெரியல என்னத்தை பற்றி பேசுகிறேன். ஆனபடியாக நான் அதிக நேரம் பேச மாட்டேன். அந்த உத்தரவாதத்தை உங்களுக்கு தருகிறேன். நாடகங்கள் சமூகத்தினுடைய சில தேவைகளுக்காகத்தான் எழுதப்படுகிற இலக்கியங்கள். நாடகம் மட்டுமல்ல, இலக்கியம் எல்லாம். நாடகத்தை போட்ட உடனே சமூகம் உடனே திருந்துமன்றதை சமூகம் கெடுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிவியில் இப்போ அதே அலுவல் தான். அண்மையிலே கனடாவில் இருக்கின்ற ஒரு தாயார் சொன்னார், தன்னுடைய மகளும் இன்னும் சிலரும் தங்கியது ஒரு வைபவத்திலே
தாயை பற்றி அவர் போற்றுகின்ற வைபவம், தாயர் தினம், இப்போ தந்தையர் தினம், காதலர் தினம் என்று இப்போ அந்திரட்டி திவசம் மாதிரி 365 நாளும் ஏதாவது ஒரு தினம் வரும். முந்தி இந்த தினங்கள் இல்லை, முந்தி தாய் இருக்க இல்லை, தேப்பன் இருக்க இல்லை என்றல்ல, புதுக்க வந்து இப்போ ஒரு நாளில் சில வேளை 2-3 தினமும் வருதுண்டா 365 நாள் தானே கிடக்கு வருஷத்தில். அப்போ அந்த தாயர் தினத்திலே அந்த பிள்ளைகள் ஒரு நாடகம் நடித்தது என்றும், அந்த நாடகத்திலே அந்த தாயை பற்றி தங்களுடைய 2 குடும்பம் அந்த தாய்மாரை பற்றி அவர்கள் கதைத்து கொண்டதாகவும், தாயினுடைய சொற்களை தாங்கள் கேளாமல் விட்டதாக மனம் வருந்தியதாகவும் அந்த பிள்ளைகள் பிறகு தாங்கள் திருந்திக் கொண்டு போய் அந்த தாயாரிடம் ஒரு வீட்டு பிள்ளை தாயாரிடம் மன்னிப்பு கேட்பதற்காக அங்கே ஓடி வீட்டுக்கு போகின்ற போது தாயார் டிவிக்கு முன்னாலே ஆழ்ந்து போய் இருக்கின்றார். அந்த டிவி பற்றி அங்கே தெரிகிறது ஆடியன்ஸுக்கு, அதில் என்ன நடக்கின்ற தெரியாது. ஆனால் அங்கே பிரபலமாக நடக்கின்ற ஒரு தொடர் நாடகத்தினுடைய இசை அந்த நாடகத்திலே அந்த நேரம் போடப்பட்டது. அந்த அம்மா அதில் மூழ்கி போய் இருக்கிறார். உடனே அந்த சபையில் இருந்தவர்கள் பெரியவர்கள் எல்லாரும் கொல்லென்று சிரித்தார். கொல்லண்டு யாரையும் கொல்ல சொல்லி அல்ல, அப்படி சொல்கிற ஒரு தமிழ் இருக்காக்கும். ஆகவே சிரித்தார். காரணம், அது சரவணன் மீனாட்சி தொடர் நாடகத்தினுடைய தொடங்க முதல் போடுகிற மியூசிக். அவ எந்த அளவுக்கு கனடா வரைக்கும் இந்த தொடர் நாடகங்கள் நாடகம் வளர்ந்திருக்கு. ஆனால் அந்த நாடகங்களிலே நடக்கின்ற கதைகளை பார்க்கின்ற போது குடும்பங்களுக்குள்ளே வன்முறையாளர்களை நாங்கள் உருவாக்குகிறோம். எனக்கு விளங்கவில்லை என்ன தவிர்க்க முடியாது என்ற வீட்டு கொடுக்குற கடவுள் கூரையை பித்து கொண்டு கொடுப்பான் என்ற ஒரு பழமொழி இருக்கு. கூரையை பிச்சுத்தான் வயர் வருது டிவியினுடைய. அப்போ இதுகளெல்லாம் இருக்குது. ஆகவே கலைகள் என்று சொன்னால் எல்லா வகையாகவும் இருக்கும், எல்லா நிலைமைகளிலும் இருக்கின்றது. அதுக்காக இவரையும் குறை சொல்றதுன்றது அல்ல. இங்கே குறையிலும் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியது. எத்தனை பேர் அந்த டிவி பட்டியை பிள்ளை படிக்க தொடங்குது, 3ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு வருதுன்றா அந்த டிவி பட்டியை கலட்டி கொண்டே வச்சிடுறாரு. இந்த ஐயா பேசுகின்ற போது சொன்னார், இந்த பிள்ளைகள் குதூகலிச்சதுகள் இந்த 5ஆம் வகுப்பு ஸ்காலர்ஷிப்பை இல்லாமல் செய்யணும். இது இப்போ எத்தனை வருஷம், என்ற வயதுக்கே எத்தனை வருஷமாக இதுகளை சொல்கிறத கேட்டிருக்கிறோம். அது ஸ்காலர்ஷிப். ஆனால் கல்வியலாளர்கள் இங்கே பெரும் கல்வியலாளர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஒருவராலும் ஒன்றும் செய்ய முடியாது. மேலத்தேசத்தில் இருக்கின்றவர்கள், ஆஸ்திரேலியா, கனடா, லண்டன் போன்ற இடங்களிலே இருக்கின்றவர்கள் சொல்லுகிறார்கள், கீழத்தேசத்திலிருந்து வந்த பிள்ளைகள் வந்ததுக்கு பிறகு அங்கே மெமரைஸ் பண்ணுகின்ற ஞாபக சக்தி அவர்கள் நினைவு வச்சு பாடமாக்கி வச்சிருக்க வேண்டிய விஷயம் கனத்து போய் கிடக்கண்டு. ஏன்? அந்த பிள்ளைகள் டியூஷனுக்கு போகுது. எங்களுடைய டியூஷன் ஆசிரியர்கள் பல பேர் அங்கே இருக்கிறார். இதில் 1ஆம் இடத்திலே சீனா நிற்கிறதா. சீனாவை போட்டியிலே ஒரு தரம் வெல்ல முடியாது. 2வது இந்தியா, 3வது யாழ்ப்பாண தமிழர். பெருமைப்பட்டு கைதட்டுங்க. பாருங்க, பிள்ளைக்கு தான் விளங்கின, உங்களுக்கு விளங்கி. அப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு 27 வயது ஆசிரியர் சொல்லி குறைப்பட்டார். இந்த ஆசிய கண்டத்தைச் சேர்ந்தவர்கள் வந்திருக்கிற காரணத்தினாலே இங்கே நாங்கள் படிப்பிக்க வேண்டியது அளவுக்கு மிஞ்சி தேவையில்லாதது எல்லாத்தையும் பிள்ளைகளுக்கு சுமத்த வேண்டி இருக்கிறது என்று ஆதங்கப்படுகிறார். இங்கே பெருங்கல்வியலாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன பாவம், அவர்களும் இதைத்தான் சொல்கிறார்கள். இதுக்காக நீ ஒரு புரட்சியோ அல்லது ஆயுதம் தாங்கிய போராட்டமோ நடத்த போறோமா?
வீட்டு தாய்மார் பாவம் இப்போ பெற்றாருக்கு வீட்டில் இருக்க நிற்க நேரம். ஐயோ பாவம், நல்ல வேளை நாங்கள் முதலே பிள்ளை பெற்ற, இப்போ பிறவுமேலா. ஆனால் பேப்பரில் பிறகுறாங்களங்கிற வேதம். என்ன இருக்க நிற்க நேரம் இல்லை. அவைக்கு ஆளுக்கு ஒரு மோட்டர் சைக்கிள் ஸ்கூட்டரும், தாய்க்கு ஒரு ஸ்கூட்டர், அவருக்கு ஒரு மோட்டர் சைக்கிள் ஏற்றி இறக்குறோம். 3 தரம் 4 தரம் ஒரு பிள்ளையை கொண்டு போக வேண்டி இருக்கின்ற அவலம், பாவம், அந்த தாய்மார் பாவம். அதுகளை பேசாதீங்கோ. 145 மார்க்ஸுக்கு கண்ணீர் ஒழுகினா ஒழுகும் தானே.